அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் அவர் என்ன சொல்றாருன்னா, காசா மீதான இஸ்ரேலுடைய கட்டுக்கடங்காத தாக்குதல்களும் சொல் பேச்சு கேட்காத தாக்குதல்களும் சர்வதேச அளவில் இஸ்ரேலுக்கு கெட்ட பெயரையும் காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளுக்கு நட்பெயரையும் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறது. அது என்ன எச்சரிக்கை ஹமாஸ் விடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா, காசாவில் நாங்கள் இஸ்ரேலுக்கு மயானங்களை மையவாடிகளை தோண்டி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இது ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார்கள். அந்த வீடியோ வெளியிடப்பட்டு சுமார் 1 மணி நேரங்களுக்குள்ளாக அவர்களை கசாம் படையணி துவம்சம் செய்திருக்கிறார்கள். நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்னு சொன்னா, கடல் தண்ணியை எடுத்து டனல்ஸுக்குள்ள அனுப்புவோம். அனுப்பி கடல் தண்ணியினூடாக அதை நம்ம அழிப்போம். தண்ணியை நிறச்சி விட்டோம்னா எல்லாம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவுதான் டனலாக இருந்தால், இவ்வளவு சைஸ் தான் டனலாக இருக்கும் என்று சொன்னா, 1 கிலோமீட்டர் சுரங்கப்பாதையில் தண்ணீர் நிரப்புறதுக்கு 2 மில்லியன் லிட்டர் கடல் தண்ணி தேவைப்படும். அபு உபைதா கஸ்ஸாம் பிரிகேடினுடைய மீடியா ஸ்போக் பேர்சன், அவர் வேற கலர்ல இருப்பார், பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல கஸ்ஸாம்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க. அவங்க வேற கலர்ல இருப்பாங்க, அவர் கொஞ்சம் பச்சைக்கு நெருக்கமான கலர்ல இருப்பாரு. இவங்க இங்க மஞ்சள் அடிச்சிருப்பாங்க. இங்க பாருங்க, பாலஸ்தீன கொடி இருக்குது. இங்க இப்படி மஞ்சள்ல தான், கருப்புல மஞ்சள் அடிச்சிருப்பாங்க. இவங்க அதாவது அல் குதுஸ் படையணி. இந்த அல் குதுஸ் படையணியினுடைய ஊடக பேச்சாளர் அபு ஹம்சா, எத்தனை நாள் போர் நடந்தாலும் நாங்கள் சரணடையவே மாட்டோம், அதை மனசுல வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லி இருக்கிறாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து 68வது நாளாக நடைபெற்று வருகிற காசா அப்பாவி மக்களுக்கு எதிரான இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய கொடூர தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு தெரியும், ஏற்கனவே நாம் ஈவினிங் போட்ட அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைய தினமும் முக்கியமாக அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் மீது, அதாவது யமனை சேர்ந்த ஹூதிகள் தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. ஆனால் அவர்கள் அனுப்பி அந்த ட்ரோனை தடுத்து விட்டதாக அறிவித்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் இந்தியாவினுடைய மங்களூர் துறைமுகத்திலிருந்து பயணித்த ஒரு கப்பல் மீதும் இன்றைய தினம் அந்த கப்பலை கைப்பற்றுவதற்கு ஹூதிகள் முயற்சித்த நேரம் அது தோல்வியில் முடிந்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான செய்திகளை எல்லாம் நம்ம பகிர்ந்திருக்கிறோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதில் பார்த்துக்கிறங்க. இன்றைய தினம் நாம் நம்முடைய இந்த செய்திகளை பார்ப்பதற்கு முன்பதாக 2 முக்கியமான செய்திகள் என்னன்னா, இந்த பாலஸ்தீன மக்களுக்கான ஆதரவு உலக அளவில் கடுமையாக அதிகரித்து வரக்கூடிய காட்சிகள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் அவர் என்ன சொல்றாருன்னா, காசா மீதான இஸ்ரேலுடைய கட்டுக்கடங்காத தாக்குதல்களும் சொல் பேச்சு கேட்காத தாக்குதல்களும் சர்வதேச அளவில் இஸ்ரேலுக்கு கெட்ட பெயரையும் காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளுக்கு நட்பெயரையும் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மாதிரியான தாக்குதல்களை அவர்கள் நிறுத்துவதுதான் சிறந்தது என்று சொல்லி அவர் கருத்து சொல்லி இருக்கிறார். ஏன்னு கேட்டால், சர்வதேச மட்டத்தில் இது பெரிய அழுத்தமாக மாறி, குறிப்பாக அமெரிக்காவினுடைய தேர்தலிலேயே இது செல்வாக்கு செலுத்துகிற அளவுக்கு தற்போது நிலைமை மாறி இருக்கிறது. இப்படியான நேரத்தில் சர்வதேச மட்டத்தில் எந்த விதங்களிலெல்லாம் இந்த பாலஸ்தீன மக்களுக்கான ஆதரவு தளம் உண்டாக்க முடியுமோ, அவர்களுடைய சுதந்திரத்துக்காக நம்மால் பங்களிப்பு செய்ய முடியுமோ, அந்த விதங்களிலெல்லாம் நாம் பங்களிப்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களால் முடியும் என்றால் ஃப்ரீ பாலஸ்தீன் என்கிற அந்த கோஷத்தை எப்படியெல்லாம் எழுப்ப முடியுமோ ஜனநாயக ரீதியாக அப்படியெல்லாம் எழுப்புங்கள். குறைந்த அளவுக்கு இது போன்ற ஒரு டி-ஷர்ட்லையாவது ஒரு பொது இடங்களுக்கு போகும்போது ஃப்ரீ பாலஸ்தீன் என்கிற அந்த டி-ஷர்ட்டை அல்லது சேவ் காசா என்கிற ஒரு டி-ஷர்ட்டை நம்ம போட்டுக்கிட்டு போறது, ஒரு ஆடையை போட்டுக்கிட்டு போறது கூட அவர்களுக்கான ஆதரவு தளத்தை உண்டாக்கும். சர்வதேச நாடுகளுக்கு பயணிக்கிற நேரங்களில், விமானங்களில், விமான நிலையங்களில் இதையெல்லாம் நம்ம அணிஞ்சுக்கிட்டு போகிற நேரங்களிலையும் என்ன ஆகும் என்று கேட்டால், அந்த அவர்களுக்கான உரிமை குரலை எழுப்புவதற்கான வாய்ப்பாக அது மாறிக்கொண்டிருக்கும் என்பதையும் நீங்கள் அத்தனை பேரும் கவனத்தில் கொள்ளுங்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு அந்த மக்களுக்காக ஏதோ ஒரு வகையில் நம்முடைய பங்களிப்பை நாம் செலுத்த வேண்டும். இரண்டாவது விவகாரம் என்னன்னா, நம்முடைய இந்த முழு வீடியோ கிட்டத்தட்ட சில நேரங்களில் 45 நிமிடங்கள், சில நேரங்களில் 1 மணி நேரங்கள் அடங்குகிற காரணத்தினால இதனுடைய சில முக்கிய பகுதிகளை நம்ம காலை நேரங்களில் கட்டிங்ஸாக போடுறோம். அந்த கட்டிங்ஸாக போடுகிற வீடியோவில் கவர்லையே வீடியோ கட்டிங்
கட்டிங் என்கிற தகவல் இதுக்கு பிறகு போடப்பட்டுவிடும். முழுமையாக பார்த்தவங்க அந்த கட்டிங்கை பார்க்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. அந்த கட்டிங்ஸ் எதுக்கு போடுறோம்னு சொன்னால் தனித்தனியாக சாப்டராக புரிந்து கொள்றதுக்காகத்தான் அதையும் போடுகிறோம். அதையும் பார்க்காதவர்கள் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக பார்த்து கொள்ள முடியும் என்கிற செய்திகளை சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை பார்க்க போனோம் என்றால், நான் ஏற்கனவே சொன்னதை போல சர்வதேச மட்டத்திலே இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் பொருளாதார ரீதியாக தாறுமாறான இரக்கத்தை கண்டு கொண்டிருக்கிறது. இஸ்ரேலை புறக்கணிக்க வேண்டும், இஸ்ரேலுடைய பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் என்கிற ப்ரொபகண்டா உலகம் முழுவதும் கடுமையான வேகத்தில் பரவி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த ப்ரொபகண்டாவில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு சர்வதேச நிறுவனங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த முயற்சியின் ஒரு விளைவாக இன்றைய தினம் இந்த புமா கம்பெனி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, இஸ்ரேலுடைய ஃபுட்பால் டீமுக்கு கொடுத்த ஸ்பான்சர்ஷிப்பை இன்று முதல் நாங்கள் கேன்சல் பண்ணுகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் அவங்க இஸ்ரேலுடைய ஃபுட்பால் டீமுக்கு இவங்க தான் ஸ்பான்சராக இருந்தாங்க. அதற்குரிய முழு செலவினங்களையும் இந்த கம்பெனி தான் பார்த்து கொண்டிருந்தது. பெரிய அளவில் அவங்க தான் அந்த இஸ்ரேலுடைய ஃபுட்பால் டீமை வந்து பெரிய அளவில் மக்கள் மயப்படுத்தி கொண்டிருந்தவங்க. இன்றைக்கு அதிரடியாக இன்று முதல் நாங்கள் உங்களுக்கான ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணுகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னா, இந்த கம்பெனி தன்னுடைய பெயரை காப்பாற்ற முயற்சி செய்கிறது. இனிமேல் இவர்களுக்கு நாம் ஒத்துழைப்பு செய்தால் நம்முடைய பெயர் கெட்டுவிடும் என்கிற இடத்திற்கு வந்து விட்டார்கள். இது ஆரம்பம் மட்டும்தான். இன்னும் இது அதிகரிக்க பல கம்பெனிகளும் இந்த காரியத்தில் இறங்கி விடுவார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. இப்படியான ஒரு நேரத்தில் தான் இன்றைக்கு ஹமாஸ் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். அது என்ன எச்சரிக்கை ஹமாஸ் விடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா, காசாவில் நாங்கள் இஸ்ரேலுக்கு மயானங்களை மையவாடிகளை தோண்டி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இது ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. நீங்க காசாவுக்குள்ள வந்தீங்கன்னா பணமாகத்தான் போவீங்கிறதுக்காக மிக தெளிவான ஒரு எச்சரிக்கை ஹமாஸ் சொல்லி இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். நேற்றைய தினம் ஒரே குழுவை சேர்ந்த ஒரு பெட்டாலியன்ல இருக்கக்கூடிய 10 பேரை ஹமாஸ் ஒரே இடத்துல, அதுக்கும் எப்படி அவங்க கொலை செய்திருக்கிறார்கள், எப்படி அவங்களை அழிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த 4 பேரும் சிறுவர்களுடைய ஒரு ஸ்கூலுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு பாலஸ்தீன மக்களை கிண்டல் செய்து கொண்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார்கள். அந்த வீடியோ வெளியிடப்பட்டு சுமார் 1 மணி நேரங்களுக்குள்ளாக அவர்களை கசாம் படையணி துவம்சம் செய்திருக்கிறார்கள். 10 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு முழு நாடும் துக்கம் அனுபவித்து அவர்களுடைய மரணங்களுடைய அடக்கங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த புகைப்படம் பல பேரும் பல சந்தர்ப்பங்களை நம்ம பார்த்திருப்போம். இதுதான் பாலஸ்தீனத்தில் இருந்த, குறிப்பாக காசாவில் இருந்த ஹமாஸ் படையினுடைய, ஹமாஸ் ஆட்சியாளர்களுடைய பாராளுமன்றமாக செயல்பட்டது. ஹமாஸ் வந்து மசூரா நடத்துகிற பாராளுமன்றமாக செயல்பட்ட அவங்க தான் ஆட்சியாளர்கள்ங்கிறதுனால இந்த கட்டிடத்தெல்லாம் செஞ்சு வந்தாங்க. இந்த கட்டிடத்தை அந்த ஆரம்ப நேரத்தில் கைப்பற்றிய அதாவது இஸ்ரேலிய ராணுவம் பிறகு மொத்தமாக இதை அழித்து உடைத்து நொறுக்கினார்கள். இதுல அந்த 10 பேரும் இருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. இன்னைக்கு செத்து போன 10 பேருமே இதுக்குள்ள இருக்கிறாங்க என்கிற செய்தியும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் ஹமாஸ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு நாங்கள் காசாவுக்குள்ள கபிரிஸ்தானங்களை மையவாடிகளை தயார் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. உங்களுடைய தோல்வியுற்ற தலைமைகள் சொல்லக்கூடிய பொய்களை நம்பி நீங்கள் உங்கள் உயிர்களை இழந்து கொள்ளாதீர்கள். உங்களுடைய தலைவர்கள் தோத்துட்டாங்க, அவங்க சொல்ற பொய்யை நம்பி நீங்க உள்ள வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க வந்து அவங்க உங்களை பத்தி கவலைப்படல, நீங்கள் தோற்று போவீர்கள், உங்களை கொன்று குவித்து விடுவோம், உயிர்களை இழந்து விடுவீர்கள் என்று சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் டசன் கணக்கான எங்களுடைய வீரர்கள் உங்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். திட்ட தெளிவா சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் உங்களை நாங்க டசன் கணக்கான எங்களுடைய வீரர்கள் உங்களை கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சத்தை தான் நீங்க வந்து ஊடகங்கள்ல போடுறீங்க. ஆனா சாகுறவங்களுக்கும் கூட இருக்கிறவங்களுக்கும் திட்ட தெளிவாக தெரியும் நாங்க எந்த அளவுக்கு உங்களை அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு. அதனால உங்க தலைவர்களை பேச்சை கேட்டு உயிரை மாய்த்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க எச்சரிக்கை விடுத்துட்டு சொல்றாங்க. நீங்கள் காசாவிலிருந்து வெளியேறுவதை தவிர உங்களுக்கு வேறு வழி இல்லை. உயிர் மீயணும்னா காசாவிலிருந்து நீங்க வெளியே போங்க. நீங்க இங்க எவ்வளவு காலம் இருப்பீங்களோ அவ்வளவு காலம் பெரிய உயிரிழப்புகளை சந்திப்பீர்கள். நீங்க எவ்வளவு காலம் காசாவுக்குள்ள இருந்தாலும் இருக்கிற காலம் வரைக்கும் உயிரிழப்புகள் உங்களுக்கு நிச்சயம். நீங்க வந்து வெளியேறும் போது ஏமாற்றம் அடைந்தவர்களாகவும் இழப்பை சந்தித்தவர்களாகவும் தான் வெளியேற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். எனவே நீங்கள் இப்பொழுதே வெளியாகி விடுங்கள் என்கிற ஒரு எச்சரிக்கையை இன்றைய தினம் ஹமாஸ் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா
கேட்டா இஸ்ரேலிய ராணுவத்துக்கே அனுப்பி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவம் இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அஸ்டோத் நகர் மீது கடுமையான ராக்கெட் தாக்குதல்களை கஸ்ஸாம் பிரிகேட் செய்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அவர்களுடைய தென் பகுதியில் இருக்கக்கூடிய அஸ்டோத் என்கிற நகர் மீது கடுமையான ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. நாங்க 6 ராக்கெட்டுகளை தடுத்து வீழ்த்தி இருக்கிறோம்ங்கறாங்க. 6 தான் வீழ்த்தி இருக்கிறாங்க. அவங்க நூற்றுக்கணக்கான ராக்கெட் ஏவி இருக்கிறாங்க. அதுல 6 வந்து தடுத்துட்டோம். எங்கப்பா உங்க அயன் டோம் எங்க? நமக்கும் மறந்து போச்சு. இவங்களுக்கு அப்படி ஒண்ணு இருந்ததுங்கிறது. அயன் டோம்னு வச்சுக்கிட்டு எங்க போனதுன்னு சொல்லி தெரியல. நமக்கும் அது மறந்து போகிற அளவுக்கு அவங்க அட்ரஸ் இல்லாமலே அயன் டோம் மாறி போச்சுங்கிற ஒரு கேவலமான நிலை இருக்குது. 6 ராக்கெட்டுகளை தான் தடுத்திருக்கிறோம். அதான் 1000 வந்தாலும் தடுக்க முடியல, வீலா விட்டுக்கிட்டு திரிஞ்சிய. இப்ப எங்கன்னு கேட்டா அயன் டோம் காலி. மொத்தமாக ஹேக் பண்ணி முடிச்சிட்டாங்க. அயன் டோமை காலி பண்ணினது ஒரு பக்கம், ஹேக் பண்ணி காலி பண்ணி இருக்கிறாங்க. எனவே அயன் டோம் ஃபங்க்ஷன் ஆகாது, நாட் ஃபங்க்ஷன்ங்கிற லெவலுக்கு அது மாறி இருக்கிறது. அஸ்டோத் நகர் மீது கடுமையான ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. நடத்தப்பட்டு மட்டுமல்லாம இந்த அல் கஸ்ஸாம் பிரிகேட் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா இன்றைய தினம் ரைம் என்கிற இஸ்ரேலுடைய ராணுவ படைத்தளம் மீது தாறுமாறான ஏவுகணை தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய ராணுவ பிரிகேட், அவங்களுடைய தளம் படைத்தளம், அது படைத்தளம் மீது இன்றைக்கு கஸ்ஸாம் படையணி கடுமையான ஏவுகணை தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளிவந்தது மட்டுமல்லாம இன்னைக்கு நமக்கு தெரியும், காலையில் நம்ம போட்ட வீடியோவில் 10 பேர் இறந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை நம்ம சொல்லி இருந்தோம். இன்னைக்கு அவங்க என்ன வெளியிட்டிருக்கிறாங்கன்னு கேட்டா அந்த 10 பேருங்கிறது தனியானது. இன்றைக்கு சுஜாயியா பகுதிகளில் நடந்த இன்னொரு சண்டையில் என்ன ஆகிருக்குதுன்னு கேட்டா 15 இஸ்ரேலிய ராணுவத்தினரை பங்கர் வாசல் வரைக்கும் அழைச்சிக்கிட்டு வந்து அத்தனை பேரையும் கொன்று குவித்திருக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. பங்கர் வாசல் வரைக்கும் அவங்க பின்வாங்குறாங்க நினைச்சுக்கிட்டு இவங்க உள்ள போனதுதான். என்ன செஞ்சிட்டாங்கன்னா பங்கர் வாசல் முழுவதும் அவங்க வந்து கன்னி வெடிகளை புதைச்சி வச்சிருக்கிறாங்க. வந்தவங்க பூரா கன்னி வெடியில சிக்கி சீரழிஞ்சிட்டாங்க. 15 பேரும் செத்து போயிட்டாங்க. இன்னொரு படையணி இப்பொழுது கொல்லப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியையும் இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் அறிவிச்சிருக்கிறது மட்டுமல்லாம அவங்க இன்னொரு செய்தியையும் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா இந்த இதுவரைக்கும் இறந்த, அதாவது இஸ்ரேல் ராணுவம் இருக்கிறாங்கல்ல, இஸ்ரேல் ராணுவத்தில் இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான பேர்கள் இறந்திருக்கிறார்கள். நம்ம போட்ட கணக்குப்படியே கிட்டத்தட்ட குறைந்தது 25,000 பேர் அவங்க செத்து இருக்கணும். அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த செத்து போனவங்கள்ல சுமார் 103 பேர் கேப்டன், அதே போன்று அதற்கு மேல் பதவி கொண்டவர்கள். கிட்டத்தட்ட கேப்டன் இடத்துல இருப்பாங்கல்ல, ஒரு படையணிக்கு தளபதியா இருப்பார்ல, அந்த படையணி தளபதியாக இருக்கிறவங்க, அதற்கு மேல் பதவிகளில் இருக்கிறவங்க 103 பேரை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை இன்றைக்கு அவர்களுடைய ஊடகங்களே பகிரங்கமாக வெளியிட்டு இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு சிப்பாயை இழக்கிறதை அவங்க வந்து பெரிய ஒரு விஷயமாக கருதுவாங்க. இப்ப அவர்களுடைய ராணுவத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான பேர் இழந்தது மட்டுமல்லாம 5000க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்கிறாங்கிற அறிவித்தல் அவங்க சொன்னது மட்டுமில்லாம 103 பேர் அவர்களுடைய முக்கிய தளபதிகள் தற்போது இழந்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். யோசிச்சு பாருங்க, எந்த ஊர்லயாவது இப்படி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இத்தனை தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 103 தளபதிகளை கஸ்ஸாம் பிரிகேட் அளித்திருக்கிறார்கள். நமக்கு தெரியும், இந்த சீஸ்ஃபயர் வந்த நேரத்தில் கஸ்ஸாமுடைய படைப்பிரிவில் இருந்து 3 தலைவர்கள், 3 அந்த படைப்பிரிவுகளுக்கான தலைவர்களுடைய ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டது. அதையே இந்த இஸ்ரேலிய ராணுவம் கொண்டாடினாங்க. நாங்கள் 3 பேரை கொண்டுட்டோம் அப்படின்னாங்க. நீ 3 பேரை கொண்டிருக்கப்பா, இவங்க 103 பேரை கொண்டிருக்கிறாங்க. 3 பேரை அவங்க கொண்டிருந்தான், இவங்க எத்தனை பேரை கொண்டிருக்கிறாங்க? 103 பேரை கொண்டிருக்கிறாங்க என்கிற செய்திகள் இன்றைக்கு அவர்களுடைய வாய்களாலேயே வெளிவந்திருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி சர்வதேச அளவில் பேசு பொருளாகி இருக்கிறது. அதாவது நமக்கெல்லாம் தெரியும், கஸ்ஸாம் பிரிகேடையும், அதாவது ஹமாஸை மொத்தமாக அழிக்கணும்னு சொன்னா ஹமாஸுடைய சுரங்க பாதைகளை அழிக்க வேண்டும். ஹமாஸை மொத்தமாக அழிக்கணும்னா ஹமாஸுடைய டனல்ஸ், சுரங்கப்பாதை நெட்வொர்க்கை அழிச்சா தான் ஹமாஸை மொத்தமாக அழிக்க முடியும் என்பதில்
அதாவது இஸ்ரேல் மிக தெளிவாகவே இருக்கிறார்கள். அதை அழிக்காம இந்த வார்ல ஜெயிக்க முடியாது. அதை அழிச்சா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். இதற்காக அமெரிக்கா பங்கர் பிளாஸ்டர் பாம் 100 பாம் கொடுத்திருந்தாங்க. நேற்றைய தினம் ULC என்கிற ஏதோ ஒரு வகையான ஒரு பாம் கொடுத்திருந்தாங்க. இதெல்லாம் வந்து இந்த பங்கர்களை அழிக்கிற பாம் என்று சொல்லித்தான் சொல்லப்பட்டது. இந்த பாமை போட்டு பங்கர் அழிப்போம் என்று சொன்னா எங்க போய் அழிக்கிறது? காசாவுக்குள்ள மட்டுமே 500 கிலோமீட்டருக்கு மேல பகுதிகளில் வந்து இந்த அதாவது டனல்ஸ் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அப்ப காசா பகுதிகளில் மட்டுமே 500 கிலோமீட்டர் இருக்குன்னா காசாவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய காசாவினுடைய பார்டருக்குள்ள இருக்கக்கூடிய கான் யூனுஸ் இருக்கிறது, சுஜாஇயா இருக்கிறது, ஜெனீன் இருக்கிறது, வெஸ்ட் பேங்க் இருக்கிறது, மற்ற பகுதிகள் இருக்கிறது. இதை தாண்டி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அதாவது அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு பெட்டக செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா, இவர்கள் நேரடியாக எகிப்தோடு டனல் வழியாக தொடர்புல இருக்கிறாங்க. சில அவர்களுடைய பங்கர்கள் இஸ்ரேல் வரைக்கும் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இது வல்லாத பல நாடுகளுக்கும் லெபனானுக்கும் இவர்களுடைய டனல் தொடர்புகள் இருக்கிறது என்று அவர்களே இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்க்க முடியும். இப்படி இருக்கும்போது இந்த டனல்ஸ் எல்லாம் அழிக்கிறது சாத்தியமா என்று பார்த்தா பாம் போட்டு இதை அழிக்க முடியாது. அது சாத்தியமே படாது, அது வாய்ப்பே கிடையாது என்கிற ஒரு நிலை வந்ததுக்கு பிறகு இப்ப என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம இதை எப்படி அழிக்கிறது? நம்ம பட உள்ள இருக்கிற வந்து இந்த வெளியே வர்றாங்க, 10 பேருங்கிறாங்க, 15 பேருங்கிறாங்க, அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணலாம் போது எவனோ ஒரு புத்திசாலி என்ன ஐடியா கொடுத்தான்னு சொன்னா, நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணுவோம் சொன்னா கடல் தண்ணியை எடுத்து டனல்ஸுக்குள்ள அனுப்புவோம். அனுப்பி கடல் தண்ணியினூடாக அதை நம்ம அழிப்போம். தண்ணியை நிறைச்சு விட்டோம்னா எல்லாம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லி இருக்கிறாங்க. இதை நம்ம பார்க்கும்போது என்ன எப்படி தோணுதுன்னு கேட்டா, சொல்லுவாங்கல்ல சீப்பை ஒழிச்சு வச்சா இந்த கல்யாணம் நின்று, அது மாதிரி ஒரு யோசனை. கொஞ்சம் தண்ணி எடுத்து நம்ம அடிச்சு விட்டோம்னு சொன்னா டனல் எல்லாம் போயிடும். ஏண்டா இது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா ஏதோ சும்மா சாதாரண அப்படியே குழிகள் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க போல. எல்லாத்துக்கும் மேல என்னன்னு கேட்டா இந்த டனல்ஸுக்கு அவங்க ஒரு அளவுகோலை வச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோல நீங்க பார்த்தா தெரியும் அந்த டனல்ஸ்களுடைய நிலைமை என்னன்னு சொல்லி. இன்னைக்கு அவங்க இந்த டனல்ஸ்களை அழிக்கிறதுக்கு எடுத்திருக்கக்கூடிய முடிவை பொறுத்தவரையில இது சாத்தியமா என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த டனல்ஸை அழிக்கிறதுக்கு தண்ணீரை கடல் தண்ணீரை பம்ப் பண்ணி அழிக்கலாம் என்பதற்கு அவர்கள் போட்டிருக்கிற ஒரு கணக்கு இருக்குது. என்ன கணக்கு அவங்க போட்டிருக்கிறாங்கன்னு கேட்டா, சுரங்கங்கள் வந்து 2 மீட்டர் உயரமும் 1 மீட்டர் அகலமும் கொண்டதாக கருதினால், 2 மீட்டர் உயரம் வந்து 2 மீட்டர்னு வச்சுக்கிறீங்க, ஒரு 6 அடி ஒரு மனிதன் அந்த மாதிரி வச்சுக்கிறீங்களேன். இந்த அளவுக்கு உயரமும் 1 மீட்டர் அகலமும் கொண்டதாக கருதினால், இவ்வளவுதான் டனலாக இருந்தால், இவ்வளவு சைஸ் தான் டனலாக இருக்கும் என்று சொன்னா 1 கிலோமீட்டர் சுரங்கப்பாதையில தண்ணீர் நிரப்புறதுக்கு 2 மில்லியன் லிட்டர் கடல் தண்ணி தேவைப்படும். 20 லட்சம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். 1 கிலோமீட்டர் அழிக்கணும்னா ஒரு கிலோமீட்டரை அவங்க அழிக்கணும்னா 20 லட்சம் லிட்டர் தண்ணியை பம்ப் பண்ணணும் 1 கிலோமீட்டர் அழிக்கிறதுக்காக. இப்போ 1 கிலோமீட்டருக்கு 20 லட்சம் தண்ணீரை பம்ப் பண்ணணும், லிட்டர் தண்ணீரை பம்ப் பண்ணணும்னா 500 கிலோமீட்டருக்கு எத்தனை லட்சம்னு நீங்களே கணக்கு போட்டுக்கிறீங்க. நான் அதை கணக்கு போட்டு பார்க்கல, எத்தனை லட்சம் லிட்டரை பம்ப் பண்ணணுங்கிறத நீங்க முதல்ல கணக்கு போட்டுக்கிறீங்க. இது ஏன்னா அதுவும் என்னன்னு கேட்டா, உயரம் வந்து 2 மீட்டர் உயரமும் 1 மீட்டர் அகலமும் கொண்டதாக இருந்தால், 1 மீட்டர் அகலம் உயர் 2 மீட்டர் இருக்கணும், அகலம் வந்து 1 மீட்டராக இருக்கணும். இப்படி இருந்தா மட்டும்தான் 1 கிலோமீட்டருக்கு 20 லட்சம் லிட்டர்கள் உள்ள அனுப்பி அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ண முடியும் என்பது அவர்களுடைய கணிப்பீடு. இப்ப எல்லா சுரங்கமும் அப்படித்தான் இருக்கிறதா என்று பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. எப்படி எல்லாம் இருக்குதுன்னு பாருங்க. பொதுவாக ஹமாஸினுடைய சுரங்கங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னா, இந்த சுரங்கத்தை பொறுத்தவரையில இது காசா, இது வந்து ரஃபா, இது ரஃபா பார்டர், இந்த பகுதி வந்து ஈஜிப்ட். அதை காட்டுறதுக்கான ஒரு படம் வச்சுக்கிறீங்களேன். இந்த காசாவில் இருக்கக்கூடிய ஒரு பில்டினுக்கு கீழே இருந்து இங்க பாருங்க சுரங்கப்பாதை வருகிறது. இப்படியே வரும், இப்படியே வந்து எங்க வந்து முடியுதுன்னு சொன்னா ஈஜிப்டுக்குள்ள முடியுது. எப்படி முடியுது? அதுக்குள்ள என்ன எல்லாம் கொண்டு வருவாங்கன்னா, ஆட்கள் போவாங்க, வண்டி போகும், ஆடு மாடு போகும், மற்ற வேலையாட்கள் தொழிலுக்கு போறவங்க எல்லாம் போவாங்க. எல்லாவற்றுக்கும் உரிய இந்த செட்டப் அவங்க அங்க ஈஜிப்ட் வரைக்கும் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா நிறைய பேர் இவங்க சுமார் 2 லட்சம் காசா மக்கள் வந்து பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேல்ல போய் கூலி வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. அதனால என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அங்க போய் கூலி வேலை செய்யறத இதுக்கால போனோம்னு சொன்னா ஈஜிப்ட்ல போய் நம்ம வேலை செஞ்சுட்டு நிம்மதியா வந்துடலாங்கிறதுக்காக இந்த பாதையை பயன்படுத்துகிறார்கள். இப்படித்தான் அவர்களுடைய அந்த
அந்த டனல் சிஸ்டம் இருக்கிறது. இந்த டனல் சிஸ்டத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா இவங்க அதாவது சொல்றாங்கல்ல, நாங்க வந்து இந்த 2 அடி உயரமும் 1 அடி அகலமும் இருக்கக்கூடியதை நிறைக்கிறதுக்கு 20 லட்சம் லிட்டர் வேணும்னு. இதை நீங்க பாருங்க, இப்ப நான் வீடியோவாகவும் இதை காட்டுவேன். இது டனலுக்குள்ள ராணுவ வெஹிக்கிள், ஹமாஸினுடைய ராணுவ ட்ரக் வண்டி வருகிற காட்சி. அந்த காட்சி தான் இது பதிவாகி இருக்கு. பாருங்க, இது போகிற காட்சி. ஒரு ட்ரக் வண்டி வருகிற அளவுக்கு எவ்வளவு நீளமான பகுதின்னு சொல்லி பாருங்க. இதுல விசேஷம் என்னன்னு கேட்டா, இந்த ட்ரக் வண்டி போகிற வருகிற வழிகள் ஹமாஸ்ல கூட சில முக்கியஸ்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய டனல் அவர்கள் கைவசம் இருக்கிறது. எல்லா டனலும் இந்த அதாவது இவங்க நினைக்கிற மாதிரி, யாரு இஸ்ரேல் நினைக்கிறாங்கல்ல, 2 அடி உயரம் 1 அடி அகலம், அப்படி எல்லா இடத்துலையும் இல்லை. அதை விட குறுகலான இடங்களும் இருக்கிறது. அதை விட பிரம்மாண்டமான அவங்க கூட்டம் நடத்துகிற இடங்கள். எல்லாத்துக்கும் மேல இஸ்ரேலை சேர்ந்த கிட்டத்தட்ட 3600 கைதிகள், இப்ப பிடிச்சிட்டு போனவங்க இல்ல, இதுக்கு முன்னாடி பிடிச்சிட்டு வந்தவங்க, அவர்கள் அத்தனை பேரும் இந்த டனல்ஸ்களுக்குள்ளதான் எங்கோ அடைத்து வைக்கப்பட்ட சிறைச்சாலை அதுக்குள்ள இயங்குது. இப்ப தண்ணி அடிச்சா ஹசாம் மட்டும் தான் செத்து போவானா? ஓஹாலும் சேர்த்து தாண்டா செத்து போவான். இதை தண்ணியை போட்டு முடிய மாட்டோம், அவன் ஆள் மட்டும் நீஞ்சி வெளியே வந்துடுவாங்களா? சாகிறதா இருந்தால் அத்தனை பேர் தான் செத்து போவாங்க. ஆனால் அது சாத்தியமானு பார்க்கணும். சாத்தியம் இல்லை என்பதற்கு என்ன காரணங்கள் எல்லாம் சொல்லப்படுதுன்னு சொன்னால், குறிப்பாக இப்படி தண்ணீர் அடிப்பது என்பது, இப்படி தண்ணி அடித்து அதை அழிக்கணுமா இருந்தால் சுமார் 7.5 மாதங்கள் அவர்கள் இந்த தண்ணி பம்ப் பண்ணுற வேலையை செய்யணும். 7.5 மாதம் செய்ய போனால் 7.5 காத்துட்டு வந்து நின்றதாக ஆகாது. 7.5 மாதம் இவன் போவான், அங்கே 7.5 காத்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு அந்த தண்ணிக்குள்ளேயே தண்ணியாக புதைச்சு விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு தாக்குதல் நடக்கும். அது பெரியதொரு பிரச்சனையாக அவர்களுக்கு மாறிவிடும். குறிப்பாக இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்னொரு ஆபத்து என்னன்னு சொன்னா, இவர்களுடைய டனல்ஸ் எல்லாமே கடற்கரையில இருந்து இவங்க கடல்ல இருந்து தான் தண்ணியை பம்ப் பண்ணுவாங்க. கடற்கரையோட ஒட்டின மாதிரியே டனல்ஸ் இருக்குதான்னா அப்படி கிடையாதுங்கிறாங்க. டனல்ஸ் எல்லாம் எங்க இருக்குதுன்னு கேட்டா, களிமண்ணாக இருக்கிற பகுதிகளில் இருந்து தான் டனல்ஸ் உருவாகுது. கடல் மண்ணில் டனல்ஸை சரியா வைக்க முடியாதுங்கிறதுனால அந்த ஏரியாவில் அவங்க செஞ்சில்லை. அதனால என்னன்னு கேட்டால், கொஞ்சம் உள்ள வந்து தான் டனல்ஸுக்குள்ள அவங்க வரணும். எந்த இடத்துல டனல்ஸ் ஆரம்பிக்குதுங்கிற ஒரு இடத்த ஆரம்பிச்சு போவாங்க. போனால் முழுமையாக அதை முடிக்க முடியுமான்னா, ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டனல்களுக்குள்ள இடையில பல இரும்பு கதவுகள் இருக்கிறது. அந்த கதவுகளால் அந்த கதவை விட்டு உடைச்சிட்டு பாம் போட்டு உடைச்சிட்டு உள்ள போனா தான் உண்டு. தண்ணி எல்லாம் அனுப்பினா தண்ணி புகாத அளவுக்கு அந்த கதவுகள் ஸ்ட்ராங்காக செய்யப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி தண்ணி சும்மா அந்த சின்ன சின்ன பிசிறுகள் வேணும்னா தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி தண்ணி அடிக்கும் போது ஒட்டச்சுக்கிட்டு அடுத்த கட்டம் போகுமான்னு சொன்னால் அப்படி போகாத அளவுக்கு செஞ்சிருக்கிறாங்க என்று இன்றைக்கு ஜசீராவினுடைய ஆய்வு கட்டுரை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. அதுலேயும் அவங்க சொல்றாங்க. ஏன் அதை சொல்றாங்க சொன்னா, இதுக்கு முன்னாடி எகிப்து இந்த வந்து போற விஷயம் தெரிஞ்சு எகிப்தினுடைய தற்போதைய ஜனாதிபதி அப்துல் பதா சிசி இருக்கிறாரா இல்லையா, அந்த ஆள் என்ன செஞ்சான்னு கேட்டா, இந்த தண்ணி அடிக்கிற வேலையை இதுக்கு முன்னுக்கு அவன் செஞ்சிருக்கிறான். செஞ்சதுனால அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஐடியா இருக்குது. ஹமாஸுக்கு ஏற்கனவே நடந்திருக்குது. இனிமே நடக்காம என்ன செய்யணும்னு அவங்க அதுக்கு ஏற்கனவே அதுக்குரிய வேலையெல்லாம் பார்த்து தான் வச்சிருக்கிறாங்க என்கிற செய்தியும் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நீங்க பாருங்க, இந்த வீடியோவை பாருங்க. இவங்க டனல்ஸ் எப்படி செய்யறாங்க, அங்க இருக்கிற மண்ணெல்லாம் எங்கடா போச்சுன்னு யோசிச்சுக்கிட்டு தான் நானும் இருந்தேன். பார்த்தா மண்ணெல்லாம் வெளியே தான் எடுத்துருக்கிறாங்க. வெளியே எடுத்து இந்த வீல் ப்ரோல போட்டு கொண்டு போய் கொட்டி அப்படித்தான் பண்ணி கிட்டத்தட்ட 2000 வலைப்பின்னல்களை கொண்ட இந்த டனல்ஸ் இருக்குங்கிற சொல்றாங்கல்ல. 2000 வலைப்பின்னல் காசாவுல மட்டும்தான். இதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரஃபா பார்டர் உள்ளிட்ட பகுதிகளில் 1000 தொடக்கம் 1500 வலைப்பின்னல் அங்க மட்டும் இருக்குங்கிறாங்க. என்னன்னா, ரஃபாவுல தாங்க 2000 வலைப்பின்னல், காசாவுல தான் 2000 வலைப்பின்னல், ரஃபா ஏரியால மட்டுமே 1000 தொடக்கம் 1500க்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு இந்த பாருங்க அந்த வெஹிக்கிள் வருது. இது வந்து இந்த டனல்ஸுக்குள்ள அந்த ராணுவ ட்ரக் வருது பாருங்க, எவ்வளவு பெரிய வெஹிக்கிள் வருது. இந்த இவங்க சல்யூட் அடிச்சு ஆக்கள் அனுப்புறாங்க பாருங்க. போகுதா? இவ்வளவு பெரிய ட்ரக் எங்க போகுதுன்னு சொன்னா ரோட் ஹைவேல போகல, டனல்ஸுக்குள்ள போகுது பாருங்க. இப்படி வாகனங்கள் போகிற அளவுக்கு மிக பிரம்மாண்டமான பெரிய டனல்ஸுகள் எல்லாம் உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிங்க பாருங்க. அதுக்குள்ள எப்படி போறாங்க. இப்படி போகிற பகுதிகளும் உண்டு, இந்த மாதிரி சின்ன சின்னதாக போகிற பகுதிகளும் உண்டு. எதை கொண்டு வர்றாங்கன்னு தெரியுதா? என்னன்னு பாத்துக்கிறேங்க. பாத்தீங்களா, மாட்டு கன்று உண்டு, டனல்ஸால கொண்டு வந்து மேலே ஏத்துறாங்க பாருங்க. இனி சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா என்ற டவுட் நமக்கு வருமா? அல்லாடதுல அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். எப்படி கொண்டு வர்றாங்கன்னு பாருங்க.
கொண்டு வந்துட்டாங்களா? இந்த கொண்டு வந்து பாருங்க எத்தனை ஆடுகள் எல்லாம் எங்க வச்சிருக்காங்க. இந்த டனல்ஸ் எல்லாம் அவங்க செஞ்ச மெத்தேடுகள் தான் இது எடுக்கப்பட்டிருக்குது. எப்படி செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. டனல்ஸுக்குள்ள இருந்து அந்த மண் ஜல்லி எல்லாம் எப்படி வெளியே வருதுங்கிறத காட்டுறாங்க. இப்படி அது ஒரு விதமான டெக்னாலஜி. இது என்ன மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியல. எவ்வளவு மண் ஜல்லி எல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் அப்பவே அவங்க செஞ்சிருக்கிறாங்க, திட்டமிட்டு எப்படி செஞ்சிருக்கிறாங்கிற காட்சிகள் இன்றைக்கு ஜசீராவும் இதை தனியாக இப்படி வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த பாருங்க, இதுல நீங்க பார்க்கலாம். உதாரணமாக இங்க பாருங்க, டனலுக்குள்ள எப்படி இறங்குறாங்கிறத காட்டுறாங்க. இறங்குறது மட்டும் இல்லை, இது போறாங்க. அதாவது இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னு சொன்னால் இது எங்கே போகிறாங்கன்னா ஈஜிப்டுக்கு போகிறதாகத்தான் இதில் சொல்கிறாங்க. எப்படி போகிறாங்கன்னு பாருங்கள். இதை இப்போ இங்கேருந்து கமெண்ட் பண்ணுறாங்க, எங்கள் ஆக்கள் வர்றாங்க பார்த்துக்கிறங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணி இந்த பாருங்க எப்படி போகிறாங்கன்னு தெரியுதா? அது ஒரு விதமான அந்த ஒரு பெரிய டேங்குகள் எடுத்து வெட்டி அதை போட்டு அதில் அவள் தூங்கின மாதிரி தான் போகணும். அதை போகிறாங்க பாருங்க எப்படி போகிறாங்கன்னு சொன்னால் எங்கள் டனல்ஸுக்குள்ளே அவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த மெஷினில் அது ஒரு வண்டி, அது அவங்களே செஞ்சிருக்கிற ஒரு வண்டின்னு வச்சுக்கிறீங்களேன். அப்படி சில ஏரியா குறுகலாக இருக்கிறதுனால தூங்கி படுத்த மாதிரி தான் அதில் போகணும். இந்தா போய்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க வேகமாக. அது ஒரு விதமான வேகத்தில் லைட் எல்லாம் இருக்குது இடையில. இது வந்து ட்ராவலிங் ஃப்ரம் காசா டு ஈஜிப்ட். காசாவிலிருந்து ஈஜிப்டுக்கு பயணிக்கிற காட்சியை தான் காட்டியிருக்கிறாங்க. காசாவிலிருந்து ரஃபா பார்டர் வழியாக போகாமல் இந்த டனல் வழியாக போகிறாங்க பாருங்க. எவ்வளவு பெரிய டனல்கள் என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்காங்கிறது தத்ரூபமாக இருக்குது. இதான் இந்தியாவில் நமக்கு தெரியும். இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த அதாவது பாதை செய்வதற்கு, ஹைவே செய்கிறதுக்காக மலையை வெட்டி டனல் செய்ய போய் எவ்வளோ பெரிய ஆபத்து வந்துச்சுன்னு. ஆனால் இவங்க அசால்ட்டாக என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா முழு பூமிக்குள்ளேயும் இவ்வளோ பெரிய வலைப்பின்னலை வந்து உண்டாக்கி வச்சிருக்கிறாங்கிற காட்சிகள் தான் நமக்கு ஆச்சரியத்தை தருதுங்க பாருங்க. உணவு மூட்டைகள் வருதா, ஒவ்வொரு மூட்டையாக கொண்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னா இது வந்து அந்த இது ஈஜிப்டுடைய வாசல் என்று சொல்றாங்க. ஈஜிப்ட்ல டனல் வாசல் இதுதான். அதுக்காக பாருங்க மூட்டை கணக்கில் கொண்டு வந்து என்னென்னமோ உணவு வகைகள் இது கொண்டு வந்து இறக்குறாங்க பாருங்க. இறக்கிட்டு அதெல்லாம் ஏற்றிக்கிட்டு திருப்பி காசாவுக்கு வருவாங்க. இப்போவும் அதான் நடக்குது, அப்பவும் அதான் நடக்குது. அவங்க வர்றதை யாரும் தடுக்க முடியாத அளவுக்கு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் கொண்டு வர்றாங்க பாருங்க. கொண்டு வந்துட்டு இப்போ இங்கேருந்து இந்த திருப்பி அதை பைசல் பண்ணி இந்த வண்டியில் ஏற்றிட்டாங்க. அந்த வண்டிகளில் தான் கொண்டு வந்து ஏற்றுறாங்க. ஏற்றிட்டு என்ன செய்வாங்கன்னா அந்த மெஷினை மாட்டுறாங்க. இப்போ பயணிக்கும் பாருங்க. இப்போ இந்த ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, ரிட்டர்ன் டு காசாவுக்கு ரிட்டர்ன் ஆகிக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க. எப்படி போறாருன்னு தெரியுதா? அப்படியே இழுபட்டுக்கிட்டு போவார். இந்த மாதிரி இருந்தால் பாருங்க, சில இடங்களில் படுத்துக்கிட்டு போகணும், சில இடங்களில் எழுப்பி போகலாம். அவர் அதெல்லாம் அதில் விளங்கப்படுத்தி காட்டுறாங்க. எப்படி பயணிக்கிறாங்கிற காட்சியை பாருங்க. அவ்வளோ ஒரு தத்ரூபமான காட்சிகள் இந்த சின்ன குறுகலான இப்படி பகுதிகளும் இருக்கிறது. ஏற்கனவே நான் காட்டின மாதிரி பெரிய வெஹிக்கிள் வருகிற பகுதிகளும் இருக்குங்க பாருங்க. எல்லாம் உணவு சாப்பாட்டு பேக் எல்லாம் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்களா? உள்ளுக்குள்ளே அரிசி பருப்பு அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அது ட்ரெயினில் படுத்துக்கிட்டு போகிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா ஹாயா படுத்துக்கிட்டு அவங்க போவாங்க. அடுத்த பக்கம் போய் என்னென்னா காசாவில் போய் சேர்ந்துருவாங்க. இதுதான் மெஷின், இதுதான் அந்த அவங்க போகிற அந்த கேபிளில் அதை செட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த போய் சேர்ந்துருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மட்டுமல்ல, இங்கே பாருங்க, இது ஆயுத கிடங்கு. அவங்க அந்த பங்கருக்குள்ள என்னவெல்லாம் இருக்குதுன்னு பாருங்க. அந்த ராக்கெட்டு அது இதெல்லாம் எப்படி அதை வச்சிருக்கிறாங்க, ஆயுத கிடங்குகளை. இதெல்லாம் அந்த மாதிரி செய்யப்பட்ட இடங்கள். இதெல்லாம் ஊடகங்கள். இது 2005 இதெல்லாம் 2005 ஃபுட்டேஜ். இப்போ எடுத்த ஃபுட்டேஜ் கிடையாது. இப்போ இதெல்லாம் பரவினதுக்கு 2005 பிபிசி CNN மாதிரி சர்வதேச ஊடகங்களை கண்ணை கட்டி கூட்டிக்கிட்டு போய் எங்கள் டனல்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டினாங்க. அந்த காட்சி தான் இது. இதை நீங்கள் பார்க்க முடியும். எப்படியெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம ஊர்லையாவது இப்படி இருக்குமான்னு சொன்னால் நம்ம இங்கே இப்படி நம்மக்கிட்ட கூட இப்படி இருக்காது. அவங்க வச்சிருக்கிற மாதிரியான அந்த டனல் சிஸ்டம் ஸ்ரீலங்காலாம் இந்த டனல் சிஸ்டமே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. இதுதான் அந்த காசாங்கிற ஏரியா. காசா, இது இஸ்ரேல். இதுக்குள்ள முழுவதுமாகத்தான் அந்த பகுதிகளை வச்சிருக்காங்க. இது ஈஜிப்ட். இந்த படத்தை நீங்க பாருங்க. அதாவது இந்த டனல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுங்கிற ஒரு காட்சி தான் இதுல வெளியிடப்படுது. பாத்தீங்களா? எங்கெங்க எப்படி இருக்குதுங்கிற காட்சிகள் எல்லாம் இதிலே போடப்பட்டிருக்கிறது. இந்த டனல்ஸினுடைய வாயில் ஒன்று இது. அதில் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குங்கிற காட்சிகள் எல்லாம் காட்டப்பட்டிருக்கிறது. இந்த போகிறாங்க உள்ளுக்குள்ளே படைகள் எல்லாம் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கிறாங்க, போகிறாங்க வர்றாங்கங்கிற காட்சிகள் எல்லாம் இதில் இணைக்கப்பட்டிருக்குது. அவ்வளவுக்கு இந்த டனல்ஸினுடைய சிஸ்டம் எல்லாம் வந்து ரொம்ப டெக்னிக்கலி ரொம்ப மேம்படுத்தப்பட்ட சிஸ்டங்களோட அவங்களுடைய இந்த டனல் சிஸ்டம் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறதுனால இப்போ அவங்க தண்ணீர் விட ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
தண்ணீரை விட்டாலும் ஹமாஸ் என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், தாராளமாக நீங்கள் தண்ணியை உள்ள கொண்டாந்து விடலாம், விடும்போது அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த டனல்ஸ் இந்த சிஸ்டம் எல்லாம் பார்க்கும்போது, அதாவது வியட்நாம் போர்ல அமெரிக்கா தோத்து போனாங்க. வியட்நாம் போர்ல அமெரிக்கா தோத்தது எப்படிங்கிறத வியட்நாமில் போய் பார்த்தோம்னா அந்த டனல் சிஸ்டத்தை நம்ம பார்க்க முடியும். நான் நேரடியாக போன ஒரு அனுபவத்தினூடாக சொல்றேன். வியட்நாமில் நம்ம போனோம்னு சொன்னால் வியட்நாமில் கூட்டிக் கொண்டே காட்டுவாங்க இந்த டனல் எல்லாம் இன்னும் அவங்க வச்சிருக்கிறாங்க. நாங்கள் எப்படி அமெரிக்காவோட வார் பண்ணினோம் இந்த டனல்ஸுக்காக தான் போனோம்னு இப்போ அவங்க அந்த லைட் எல்லாம் செட் பண்ணி நம்மளை கூட்டி கொண்டு போய் காட்டுவாங்க. உள்ள போகிறதுக்கே பயங்கரமாக இருக்கும். ஒரு சின்ன குறுகிய இடையா இருக்கும், அதுக்குள்ளே தான் போகணும். ஒருத்தர் போனோம்னா ரிட்டர்ன் வர முடியாது. அந்த பக்கமாக ஒருத்தர் வந்துட்டாருன்னா நேர போக முடியாது. ஒருவர் தான், ஒரு வழி மட்டும்தான், இப்படி போக மட்டும்தான் ஏழு. அந்த பக்கமாக யாராவது வந்தால் ரிட்டர்ன் தான், அதுவும் பின்னாடி இப்படி தான் வர வேண்டி வரும். அப்படி குறுகலான ஒரு டனல் சிஸ்டம் தான் அவர்களிடத்தில் இருந்தது. அதுவும் பெரிய ஆழத்தில் எல்லாம் இல்லை, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 2 அடி 3 அடி ஆழத்தில் தான் அவர்களுடைய டனல் சிஸ்டம் இருந்தது. 1960 காலப்பகுதிகளில் இருந்த டனல்கள் இப்பயும் அதை பாதுகாத்து எப்படி நாங்கள் அந்த அமெரிக்காவோட வார் பண்ணினோங்கிற ஒரு சிஸ்டத்தை அவங்க காட்டுறதுக்கு வச்சிருக்கிறாங்க. அதை நேரில் போனால் நீங்களும் பார்க்க முடியும்னு வச்சுக்கிறீங்களேன். அப்படி இருக்கும்போது அந்த சிஸ்டத்தோட இதை ஒப்பிட்டு பார்த்தா அல்லாஹ் அக்பர் என்ற யோசனை வருது என்று கேட்டால், இதை படிக்கும்போது என்னடா இப்படி ஒரு டனலா, இது சும்மா நம்ம வீடுகளில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்கிற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். எனவே இந்த இவர்களுடைய இந்த டனல் சிஸ்டத்தை அழிச்சுக்கிட்டு மொத்தமாக அந்த காசாவை கைப்பற்றலாம் என்று நினைக்கிறது ஒரு பகல் கனவு என்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். இப்படி இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு வேறு என்னவெல்லாம் நடந்திருக்கிறதுங்கிறத பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய வடக்கு எல்லையில் கடுமையான சண்டை நடக்கிறது. இஸ்ரேலுடைய தெற்கு எல்லைங்கிறது வந்து காசா பார்டர். அதை புரிஞ்சுங்க. காசாவினுடைய வடக்கு இஸ்ரேலுடைய தெற்காக இருக்கும். இஸ்ரேலுடைய வடக்குங்கிறது அடுத்த பக்கத்தில் உள்ளது. அங்கே வந்து கடுமையான புகை மூட்டமாக இருக்கிறது, கடுமையான ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படுகிறது. ஜெசீரா லைவ் காட்டி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்லோம்ங்கிற அவர்களுடைய ஏரியாவில் தற்போது வரைக்கும் சைரன் ஒலி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கு. அந்த அளவுக்கு அந்த நகர் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. அதை பற்றி அவர்களுடைய ஊடகங்கள் போடும்போது ஷிலோமி இஸ் எ கோஸ்ட் டவுன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஹெட்லைன் போட்டுக்கிட்டு செய்தி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஷிலோம்ங்கிறது பேய் நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது, காசா மாதிரி இப்ப ஷிலோம் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த ஷிலோம் பகுதிகளில் ஸ்கூலுகள், நிறுவனங்கள், பொது நிறுவனங்கள் எல்லாமே இழுத்து முடிச்சாங்க. காசாவை விட மோசமாயிடுச்சு ஷிலோம். அந்த நகரத்தில் எல்லா, அதாவது இந்த இது வந்து ரொம்ப நெருக்கத்தில், கொஞ்சம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது. அங்க வந்து எல்லா பொது நிறுவனங்களும் முடக்கப்பட்டிருக்குது. சுமார் 65,000 இஸ்ரேலியர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். அவ்வளவு அடி. 65,000 பேரு ஸ்லோம் நகரத்தில் இருந்து போங்கடா நீங்களும் உங்க நாடுன்னு சொல்லி விட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்கிற செய்தி இன்றைக்கு வந்திருக்கிற. அந்த அளவுக்கு கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் மீது இன்றைக்கு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இஸ்ரேலிய ஊடகங்களை என்ன செய்யறாங்கன்னா, ஷிலோமி இஸ் a ghost city, ஷிலோம்ங்கிறது வந்து இப்ப பேய் நகரமா மாறிக்கிட்டு இருக்குது, அவ்வளவு தாக்குதல் நடத்தப்படுகிற செய்தியை இன்றைக்கு அவர்களுடைய ஊடகங்களை வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகள் இருக்கும்போது நகரத்துக்குள்ள நுழையிறதுக்கே பொதுமக்கள் பயப்படுறாங்க என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் தெற்கு காசாவினுடைய வடக்கு நார்த் வந்து ஆல்ரெடி ஹமாஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கங்கிற செய்திகளை நம்ம தொடர்ந்து சொல்லி வர்றோம். இப்போ தெற்கு காசாவில் கான் யூனுஸ், அதே மாதிரி ரஃபா பார்டரு, இந்த பகுதிகளில் எல்லாம் கான் யூனுஸில், ரஃபா பார்டரில், ஜெனீனில், அதாவது ஷுஜாஇயாவில், இந்த பகுதிகளில் எல்லாம் நேருக்கு நேர் கடுமையான சண்டைகள் நடைபெற்று வருகிறது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஷுஜாஇயாவில் 15 பேரை இன்னைக்கு போட்டு தள்ளி இருக்கிறாங்க. அந்த செய்தியும் பதிவாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் இன்னொரு முக்கியமான காரியத்தை பார்த்திருக்கிறார்கள். இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய இஃப்தா என்கிற படைப்பிரிவினுடைய தளபதி கர்னலாக இருக்கக்கூடிய ஒருவர், அவர் இன்றைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கார். ஏற்கனவே 103 தளபதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்ப 104வது தளபதி கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்னாடி வெளிவந்திருக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்க்க முடியும். அதே நேரத்தில் அல் குதுஸ் படையணி ஒரு முக்கியமான எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இது வந்து இவர் அபு உபைதா கிடையாது. நீங்க என்ன விளங்கிக்கிறீங்கன்னு கேட்டா, இவர் அபு உபைதா கிடையாது, இவர் அபு ஹம்சா. அபு உபைதா கஸ்ஸாம் பிரிகேடினுடைய மீடியா ஸ்போக் பேர்சன்.
அவர் வந்து வேற கலர்ல இருப்பார், பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல கஸ்ஸாம்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க, அவங்க வேற கலர்ல இருப்பாங்க, அவர் கொஞ்சம் பச்சைக்கு நெருக்கமான கலர்ல இருப்பாரு, இவங்க இங்க மஞ்சள் அடிச்சிருப்பாங்க. இங்க பாருங்க பாலஸ்தீன கொடி இருக்குது, இங்க இப்படி மஞ்சள்ல தான் கருப்புல மஞ்சள் அடிச்சிருப்பாங்க. இவங்க அதாவது அல் குதுஸ் படையணி. இந்த அல் குதுஸ் படையணியினுடைய ஊடக பேச்சாளர் அபு ஹம்சா, அவரு அபு உபைதா, அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் நமக்கு தெரியும், நிறைய ஊடக அறிக்கையில வெளியிட்டவர். இப்ப அல் குதுஸ் நிறைய ஊடக அறிக்கையில வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வெளியிட்ட ஒரு ஊடக அறிக்கை என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கடுமையான ஒரு ஊடக அறிக்கையை, நெஞ்சை பிசிகிற பிழிந்து எடுக்கிற ஒரு ஊடக அறிக்கை இன்றைக்கு இவர் அதாவது அல் குதுஸ் படையணி சார்பாக அபு ஹம்சா வெளியிட்டிருக்கிறாரு. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஊடக அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, எத்தனை நாள் போர் நடந்தாலும் நாங்கள் சரணடையவே மாட்டோம், அதை மனசுல வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லி இருக்கிறாரு. எத்தனை நாள் போர் நடந்தாலும் பரவாயில்லை, நாங்க சரணடைய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை கொடியை தூக்கிக்கிட்டு ஓடி வருவோம்னு மட்டும் நினைச்சிராத, வெள்ளை கொடியை தூக்கிக்கிட்டு வருவோம்னு நீ நினைச்சிராத, நாங்க சரணடைய மாட்டோம், அல்லாஹ்வினுடைய உதவியோட எங்களுடைய விருப்பத்தோடு தான் நாங்க எங்களுடைய தாய் நாட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறோம், இந்த சுதந்திரத்துக்காக போராடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நடக்கிற போர் எதற்கான போர் அப்படிங்கிறத அபு ஹம்சா அழகாக புரிய வைக்கிறார் பாருங்க. இப்பொழுது நடக்கிற போர் எங்களை ஒழிக்கிறதுக்காகவோ கைதிகளை மீட்டெடுக்கிறதுக்காகவோ நடக்கிற போர் அல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, யுத்தத்தை எதுக்கு நடத்துறோம் இஸ்ரேல் சொல்லுது, ஹமாஸை ஒழிக்க போறோம், அல் குதுஸை அழிக்க போறோம், இதுக்காகத்தான் யுத்தம் பண்றோம், இதே நேரத்தில் எங்களை கடத்திக்கிட்டு போயிருக்கக்கூடிய எங்க கைதிகளை மீட்டெடுக்க போறோம், இதுக்கு தான் யுத்தம் பண்றோம்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்களே, அது பச்சை பொய்ங்கிறாரு. அதுக்கான யுத்தமே இது கிடையாது. இந்த யுத்தம் நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, இந்த யுத்தத்தை செய்து பாலஸ்தீன சுதந்திர போராளிகளோடு ஒரு சமரசத்தை செய்து போரை வந்து நிறுத்துறதுக்காக தற்போது இஸ்ரேல் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சமரசம் பண்ணி எப்படியோ வாரை நிறுத்திக்கிறணும்னு பார்க்குறாங்க. ஆனால் வார் நிற்கணுமா இருந்தா எங்க நிபந்தனையை நீ ஏற்றுக்கணுங்கிறாங்க. நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு வர்றோம். முந்த நாள் நினைவிருக்கும், அதாவது எது யார்கிட்ட, ரஷ்யாட்ட போய் காலில் உளுந்து கெஞ்சுறாங்க, பேசுங்களேங்க, சமாதானத்தை பண்ணி வைங்களேங்க அப்படிங்கிறாங்க. நேற்றுல இருந்து கத்தார்கிட்ட கெஞ்சி கூத்தாடி கத்தார ஷூவை நக்கிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு இப்ப எப்படியாவது அந்த கையை பிடிச்சிக்கிட்டு எங்களை காப்பாத்துங்க, எங்களை முடியல அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெள்ளை கொடியை ஏந்திட்டு வந்து உங்கள்கிட்ட சரணடைவோம்னு நினைக்கிறியா? நாங்க தெளிவா எங்கள் சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, நாங்க சரணடைகிற ரெண்டா, இந்த யுத்தம் வந்து நீ சொல்ற மாதிரி எதுக்கு நடக்கல, எங்க கிட்ட கெஞ்சு கூத்தாடிக்கிட்டு இருக்கிற செய்தி அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாரு. இந்த யுத்தத்தில் வந்து எங்களோட சமரசம் செஞ்சு கொள்ள பார்க்குறாங்க. சமரசம் பண்ணி யுத்தத்தை நிறுத்துறதுக்கு வளமையான சும்மா சின்ன சண்டையா இது? இத்தோட நல்லா நினைவுல வச்சுக்கிறங்க, இதுல இரண்டு விஷயங்கள் நடந்தால் நடக்கும். என்னன்னா, ஒன்றோ அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், இந்த ஓரோட அதாவது பலஸ்தீன் என்றொன்று கிடையாது, அது முழுவதும் இஸ்ரேல் தான் என்கிற நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் இதற்கு பிறகு பாலஸ்தீனம் என்கிற சுதந்திர தேசம், நாங்கள் ஒரு சுதந்திர நாடு என்கிற பாலஸ்தீன கொடியோடு இதே ஹமாஸும் இதே அல் குதுஸும் பாலஸ்தீனத்தை ஆளுகிற, மற்ற நாடுகளோடு சுதந்திரமான வணிகத்தை செய்கிற, சுதந்திரமான வாழ்க்கையை வாழுகிற ஒரு மிகச்சிறந்த ஒரு நாடாக இன்றைக்கு எப்படி கத்தார் ஒரு குட்டி நாடாக இருந்து சர்வதேச அளவில் பார்க்கப்படுகிறதோ, அதை விட உச்சகட்டத்தில் நிற்கக்கூடிய ஒரு சிறிய நாடாக, உச்சகட்டத்தை தொடுகிற ஒரு நாடாக பாலஸ்தீனம் மாற வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டுல ஒன்று தான் நடக்கும். ஆனா நான் சொன்ன முதலாவது விவகாரம் நடக்கிறது ரொம்ப 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 ரேர். மொத்தமா இல்லாமலாக்கி, ஹமாஸை இல்லாமலாக்கி, அது அல்லாஹ்வுடைய உதவியில நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு வச்சுக்கிறீங்களேன். ஆனா ரெண்டாவது நான் சொல்றது நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மீடியா ரீதியா தோத்துட்டாங்க, சர்வதேச அளவுல தோத்துட்டாங்க, ராணுவ மிலிட்டரி வார்ல தோத்துட்டாங்க, எல்லாத்துலயும் தோத்துட்டு முடியாம தண்ணி கொஞ்சம் ஊத்தி பாப்பமான்னு யோசிச்சுக்கிறாங்க. ஊத்துவாப்பா அதையும் பார்த்துக்கிறோம் ஒரு லெவல் ஆயிடுச்சா இல்லையா? அதனால தான் சொல்றாரு, வெள்ளை கொடியை தூக்கிட்டு வருவோம்னு மட்டும் நினைச்சிடாத, இந்த போர்ல வெற்றி பெற வேண்டும் என்கிற உறுதியை தவிர வேறு எதுவும் எங்கள்கிட்ட கிடையாதுங்கிறார். இன்றைக்கு அவர் சொல்றாரு, அபு ஹம்சா சொல்றாரு, இந்த யுத்தத்தில் வெல்லணும்ங்கிறத தவிர வேறு எந்த நோக்கமும் எங்க கிட்ட கிடையாது, அதுல நாங்கள் உறுதியாகவே இருக்கிறோம்னு சொல்லிட்டு சோகமான இந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் இவ்வளவு அநியாயங்கள் முற்றிக்கொண்டு போகிற இந்த நேரத்திலையும் நாங்களும் உங்களோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நாங்களும் உங்களோட தான் நிக்கிற மக்களே, உங்களுடைய வலியும் கஷ்டமும் எங்களுக்கும் தெரியும், நாங்க வேற எங்கேயும் ஓடி போகலையே. அவர் ஒரு சென்டிமெண்டா சொல்றாருங்க.
ஏன்னா நீங்கள் மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் ஏதோ சொகுசாக இருக்கிறோம்னு நினச்சிடாதீங்க. உங்களுக்கு வருகிற அதே கஷ்டம் எங்களுக்கும் வருகிறது. உங்கள் வீட்டில் ஒருத்தர் மௌத்தா போகிறாருன்னா எங்கள் வீட்டிலேருந்து தான் ஒருத்தர் மௌத்தா போகிறாரு. அதுலேயும் இந்த ஒரு பெருங்கஷ்டம் என்ன தெரியுமா, இவர்கள் இந்த சுதந்திரத்துக்காக போராடுகிற இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து இராணுவத்தில் அவங்க இருப்பாங்க, அவங்களோட வீட்டில் அங்கே யாரையாவது கொண்டு போட்டிருப்பாங்க, இவங்களுக்கு போகவும் முடியாது. எவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த சகோதரர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்ய வேண்டும், அல்லாஹ் அவர்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு சுதந்திர தேசத்தை அல்லாஹு தஆலா வாஜிபாக்க வேண்டும். அதற்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர் சொல்லுகிறார், உங்களோடு, உங்களுடைய கஷ்டத்தோடு, உங்களுடைய சோகங்களோடு, உங்களுடைய சோதனைகளோடு நாங்களும் உங்களோடு இதே காசாவில் தான் நிற்கிறோம் மக்களே. நாங்கள் வேறு எங்கும் போகவில்லை, உங்களுக்காக, உங்களுடைய சகோதரர்களாக நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் என்கிற செய்தியை அவர் மிக தெளிவாக மக்களுக்கு சொல்லிவிட்டு சொல்கிறார். சுதந்திரம், அதே நேரத்தில் கண்ணியம், இதெல்லாம் நம்ம படுகிற கஷ்டத்தை விட விலை மதிப்பானது அப்படிங்கிறாரு. நமக்கு 19,000 பேர் இப்போ மரணிச்சிருக்கிறாங்க, 50,000 பேரை காணவில்லை, 50,000க்கும் மேற்பட்டவர்கள் கைகால் ஊனமுற்றவர்களாக ஆகியிருக்கிறார்கள், சுமார் 3 லட்சத்திற்கு மேற்பட்ட கட்டிடங்கள் தகர்க்கப்பட்டிருக்கிறது, தினந்தோறும் கொலை 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 என்று அத்தனை கொலைகளை இஸ்ரேலிய ராணுவம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவர் மக்களுக்கு என்ன சொல்றாருன்னா, சுதந்திரமும் கண்ணியமும் நம்முடைய இழப்புகளை விட விலை மதிப்பானது. உலகத்தில் இதை விட இழப்புகள் ஒன்று கிடையாது. பார்க்கும்போது நமக்கு தெரியுதுல்ல. ஏன்னா நம்ம இந்த டாபிக்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலும் அங்கே அழிவுகள் லிஸ்ட்டை நம்ம குறைவா நம்ம சொல்றது கிடையாது. வேண்டி நீங்க ஜசீரால பார்க்கலாம், திறந்தாலே ஊடகங்கள்ல எத்தனை பேர் மௌத்தா போயிட்டாங்க, என்ன நடந்திருக்குங்கிற நம்ம நடக்கிற அநியாயங்கள் திட்ட தெளிவாக நீங்க பார்த்துக்கலாம். ஆனா இந்த பகுதிகளை தான் பார்க்க முடியும். அதனால தான் நம்ம இந்த பகுதி உங்களுக்கு பிரசன்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் சொல்லக்கூடிய ஒரு விவகாரம் என்னன்னு கேட்டா, சுதந்திரமும் கண்ணியமும் நம்ம அனுபவிக்கிற அநீதியை விட, துன்பத்தை விட, வலியை விட அதிக விலையானது. நம்ம கஷ்டப்படுவோம், இவ்வளவு பேரை இழப்போம், ஆனா நமக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கும் பாருங்க, அது இது எல்லாத்தையும் மறக்கடிக்க செய்கிறோம். அதனால தான் அந்த மக்கள் சில நேரங்களில் இதை பற்றியெல்லாம் நான் பார்க்கும்போது பல கட்டங்களில் நான் ஆச்சரியப்படுறேன். ஏன் ஆச்சரியப்படுறேன்னா, நம்ம ஒரு துன்பம் கஷ்டம் வரும்போது என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சோர்ந்து போயிடுறோம். இனிமேல் அப்படி சோர்ந்து போக தேவையில்லைங்கிற வலு எப்போ வருதுன்னு கேட்டால், அந்த மக்களை பார்க்கும்போது அதெல்லாம் நேற்று தான் குடும்பத்தில் 10 பேர் செத்து போயிருக்கிறாங்க, மௌத்தா போயிருப்பாங்க, இன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா, வாங்க அடுத்த கட்ட வேலையை பார்ப்போம், ஜனாசா அடக்குவோம், மற்ற வேலையில் பார்ப்போம் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாங்க. பாருங்களேன், ஏன்னா அது தெரியும் நம்ம சுதந்திரத்துக்காக நிற்கிறோம், இந்த இழப்புகள் நம்மை வந்தடையும். அதையெல்லாம் அவ்வளவு மன வலிமை, அவ்வளவு தைரியம், அல்லாஹ் அவர்களுக்கு மேலும் மன வலிமையை கொடுக்க வேண்டும். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நாங்கள் போரிடுவது ஜியோனிச இஸ்ரேலோடு மட்டுமல்ல, ஜியோனிச அமெரிக்காவோடும் தான், ஆக்கிரமிக்கிற அமெரிக்காவோடும் தான் வெளிப்படையான யுத்தத்தை பண்ணி கொண்டிருக்கிறோம். இங்க உள்ள டேர்னிங் பாயிண்டே அதுதான். என்னன்னா, இந்த வார்ல ஏன் அமெரிக்கா இவ்வளவு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு கேட்டா, இந்த வார்ல இஸ்ரேல் தோத்தா இஸ்ரேல் தோத்தன்னு அர்த்தம் இல்லை, அமெரிக்கா தோத்ததாக அர்த்தம், பிரிட்டன் தோத்ததாக அர்த்தம், பிரான்ஸ் தோத்ததாக அர்த்தம், ஜெர்மன் தோத்து போனதாக அர்த்தம், முழு ஐரோப்பாவும் தோத்து போனதாக அர்த்தம். அவர்களோடு ஒட்டி இருக்கிற, அவர்களோடு இணைந்து போகிற, அவர்களோடு அல்லக்கைகளாக இருக்கிற அத்தனை நாடுகளும் தோற்று போனதாக அர்த்தம். ஏன் ஐநா சபையே தோல்வியுற்றதாக அர்த்தமாகிவிடும். இந்த தோல்விதான் உலக வரலாற்றில் 3ஆம் உலக மகா யுத்தம் எல்லாம் தேவலங்க. இதோட எழுதிக்கிறங்க, காசா ஓருடைய வெற்றி தோல்விதான் 3ஆம் உலக மகா யுத்தமாக முடிவெடுக்கப்பட போகுது. காசாவுல ஜெயிச்சிட்டாங்க, தோத்துட்டா அவ்வளவுதான். அதற்கு பிறகு இந்த வாட்டி காசாவுல தோல்வி அடைந்து அவர்கள் வெளியேறுகிற நேரம், காசா தான் மிடில் ஈஸ்டை தீர்மானிக்கிற சக்தியாக மாறப்போகிறது, ஹமாஸ் தான் தீர்மானிக்கிற சக்தியாக மாறப்போகிறது என்கிறதுல மாற்று கருத்தே வர முடியாத அளவுக்கு அவர்கள் வெளிப்படையாக அமெரிக்காவோடு தான் நாங்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்தியை சொல்லிட்டு கடைசியா ஒரு செய்தி சொல்றாங்க, 1 பில்லியன் மக்கள் சார்பாக புனித அக்ஸாவுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. 1 பில்லியன், 100 கோடி மக்கள். என்ன சொல்றாருன்னா, உலக முஸ்லிம்கள் அத்தனை பேருக்காகவும் அவர்களுடைய புனித தலமாக இருக்கிற அக்ஸாவுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்கள் பூமிக்கான போராட்டம் தான் இது, பாலஸ்தீனத்துக்கான போராட்டம் தான். ஆனால் அங்கே தான் அக்ஸாவும் இருக்கிறது. இந்த அக்ஸா வந்து எங்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய 1 பில்லியன் மக்களுக்கு சொந்தமான இடமாக அந்த அக்ஸா இருக்கிறது. 100 கோடி முஸ்லிம்களுடைய புனித தலமாக இருக்கிறது. எனவே அந்த புனித தலத்துக்காக உங்கள் சார்பாக நாங்கள் போராடி கொண்டிருக்கும் போது நாங்கள் படுகிற இந்த அவமானத்தையும் இந்த அநீதிகளையும் எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. நம்ம எப்படி பகிர்ந்துக்கிறது சொல்லுங்க? குறைஞ்சபட்சம் ஒரு டிஷர்ட், குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு குரல் எழுப்புங்க. ஒரு காசாவுக்காக ஒரு கூட்டம் நடத்தப்படுதா ஜனநாயக வழியில, அந்த கூட்டத்தில் போய் பங்கெடுப்பு செய்யுங்க. சில இடங்களை பார்க்கும்போது கவலையா இருக்கு.
இருக்குது. மாற்று மத சகோதரர்கள் இங்க இருக்கக்கூடிய அந்தரை வந்து கூட்டம் நடத்துறாங்க, SYU நடத்துறாங்க, JVP நடத்துறாங்க, மற்ற சிங்கள பெரும்பான்மை சகோதரர்கள் எல்லாம் இதற்காக கூட்டம் நடத்துறாங்க. அப்படி நடத்தும் போதெல்லாம் அந்த கூட்டத்தை நம்ம நிறைக்க வேணாமா? அதை போய் ஃபில் பண்ண வேணாமா? அதுக்காக நம்ம போக வேணாமா? நம்முடைய சகோதரர்கள் தானே, நம்முடைய பிள்ளை தானே அங்கே கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது, நம்முடைய பெற்றோர் தானே அங்கே கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்முடைய தாய்மார் தானே அங்கே அசிங்கப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக நம்ம போய் நிற்க வேணாமா? குறைந்தபட்சம் நம்முடைய எதிர்ப்பை இப்படியாவது ஜனநாயக ரீதியில் காட்ட வேணாமா? அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். 100 கோடி 1 பில்லியன் மக்களுக்காக இந்த புனித அக்ஸாவை மீட்டெடுப்பதற்காக அந்த போராட்டத்தில் களம் கண்டிருக்கிறோம். எனவே நீங்கள் அத்தனை பேரும் எங்களுக்காக, எங்களுடைய நாங்கள் படுகிற அநீதத்தில், எங்களுக்கு இழைக்கப்படுகிற துன்பங்களில் நீங்களும் பங்கெடுங்கள், உங்களால் முடிஞ்ச பங்களிப்பை செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னா, அல் குதுஸ் சார்பாக இன்றைக்கு கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய அல் குதுஸினுடைய ஊடக பேச்சாளராக இருக்கிற அபு ஹம்சா அவங்க இந்த செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள்ங்கிற காட்சியில் நம்ம பார்க்கிறோம். இதே நேரத்தில் இன்றைய தினம் ஹிஸ்புல்லாக்கள் என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. ஹிஸ்புல்லாக்கள் இன்னைக்கு என்னவெல்லாம் செஞ்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இஃப்தா என்கிற படைப்பிரிவு தளபதி லெப்டினன்ட் கர்னல் இர்ஷாக் பென் பாஷித் என்கிறவரு கொல்லப்பட்டிருக்கிறாரு என்கிற செய்தியை நம்ம ஏற்கனவே ஹமாஸ் தரப்பால கொன்ற செய்தியை இவங்களும் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா அறிவித்திருக்கிறார்கள். இது ஒரு செய்தி. அதே மாதிரி இன்றைக்கு மதியம் 1:50 ராமியா தளத்தின் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதே மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, கரெக்டா 2 மணிக்கு ஷமோரா படைத்தளத்தின் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதே மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, 1:45 அல் மலிகி தளம் மீது புர்கான் ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அப்ப நினைச்சுக்கிறங்க, அன்னைக்கு அல் ஜசீரா இன்னைக்கு போய் பார்க்கலாம், சர்ற வெட்டியா கிடக்குது, எல்லாமே புகை மூட்டமா இருக்குது, அடிச்சு துவைச்சு தொங்க வச்சுக்கிட்டு கிடக்குறாங்க, அவ்வளவு அடி இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறத காட்ட முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2:12 கடல் கரையில் ஒட்டி இருந்த ஒரு படைத்தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறோம்ங்கிறாங்க. அதே மாதிரி 3:30 மணிக்கு சரியா அல் தாஹிரா படைத்தளத்தின் மீது தாக்குதல் நடத்தி அங்க இருக்கிற வீரர்கள் அத்தனை பேரையும் கொண்டிருக்கோம்ங்கிறாங்க. எத்தனை பேர்னு சொல்லி இவங்க சொல்ல முடியாது, ஏன்னா இது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. ஆனா அங்க இருந்தவங்களை கண்காணிச்சதுல அவங்க அத்தனை பேரையும் கொண்டுட்டோம்ங்கிறது தெரியும்ங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க. பட் எங்களுடைய ஒத்தருமே கொல்லப்படலன்னு வளம மாதிரி ஒரு பெரிய பொய்யை என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா இஸ்ரேல் இன்றைக்கு சொல்லி இருக்கிறான். அதே மாதிரி சரி, அதே 3:30 மணிக்கு அல் மனாரா தளத்தில் நேரடியான தாக்குதல்களை நடத்தி அதுலேயும் நாங்கள் அவர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தினோம்னு சொல்லி இது மாதிரி இன்னைக்கு நிறைய பட்டியலை போட்டுக்கிறாங்க. நான் முடியுமானதை தான் தொகுத்து சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி பல தாக்குதல்களை என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், ஹிஸ்புல்லாக்களும் நடத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படியான தொடர்ந்த தாக்குதல்கள் வந்து பாலஸ்தீன அப்பாவிகள் மீது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராக இந்த மக்கள் சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சுதந்திரத்துக்காக போராடுகிற அதே நேரத்தில் நாம் இது போன்ற நாடுகளில் வசிக்கக்கூடிய நம்மால் செய்ய முடியுமானது 2 தான். நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், துவா கேட்க முடியும். அவர்களுக்காக ஜனநாயக ரீதியாக டெமோக்ரஸி வழியில் நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு போராட்டம், ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வது, ஏதாவது ஒரு வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு போகலாம். இவ்வளவுதான் நம்மால் முடியும். இதை தவிர்த்து நாம் எதுவும் செய்யக்கூடாது. மார்க்க ரீதியாகவும் நமக்கு அதற்கு தடை இருக்கிறது. நம்ம வேற எந்த காரியமும் அவங்களுக்காக செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. இஸ்லாமும் அதை தடுக்கிறது. நம்ம பிரார்த்தனை பண்ணுங்க, அந்த மக்களுக்காக ஒவ்வொரு தொழுகையிலையும் துவா கேளுங்க, ஒவ்வொரு நிமித்தமும் அவர்களுக்காக கையேந்துங்கள். இதே நேரத்தில் அந்த மக்களுக்காக நம்மால் முடிந்த வகையில் ஜனநாயக ரீதியாக போராடுவோமாக என்று கேட்டுக்கொள்வதோடு, தொடர்ந்து நம்முடைய வீடியோக்களை பார்ப்பதற்காக வளமை போன்று யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அவங்க பண்ணி வச்சுக்கிறங்க. அப்போ உடனுக்குடன் உங்களுக்கு அந்த தகவல் கிடைச்சிடும். நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சுக்கிறங்க, நம்முடைய டெலிகிராம் சேனலில் இணைஞ்சுக்கிறங்க, நம்முடைய எக்ஸ் பக்கத்திலையும் நீங்கள் என்ன செய்யலாம், இணைந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து கொண்டு வந்து தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.